ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனிதர்களை இந்த உலகத்துல உண்டாக்கினார். ஆனா மனிதர்களை இந்த உலகத்திற்காக உண்டாக்கினாரா, தமக்காக உண்டாக்கினாரா? தமக்காக அவர் உண்டாக்கினார். இந்த மனிதர்களை இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேவன் என்ன பண்ணாரு? வைத்திருந்தார். காலம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களை தமக்குன்னு எடுத்துக்கணும், தமக்காக வைத்துக்கணும்னு தான் யாரை உண்டாக்குனாரு? மனிதர்களை உண்டாக்கினார். தாம் அவர்களோடு இடைபடவும், தாம் அவர்களோடு உரையாடவும், தமக்கென்று ஒரு பாசமான ஒரு உறவை வைத்துக் கொள்ளணும் தான் யாரை உண்டாக்குனார்? ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்குனார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் என்ன பண்ணுவார்? வந்து தோட்டத்தில் அசைவாடி அவர்களோடு பேசுவார். அவர்களோடு அவர் வாழ வேண்டும். தமக்கென்று ஒரு ஜனம் வேண்டும் என்று யாரை உண்டாக்கினார்? மனிதர்களை உண்டாக்கினார். தூதர்களை எதற்கு உண்டாக்கினார்? பணிவிடை ஆவிகளாக உண்டாக்கினாரே தவிர்த்து அதை அவருக்கு உறவாக அவர் உண்டாக்கல. யாரை தான் தமக்கு உறவாக உண்டாக்கினார்? மனிதர்களை தான் உண்டாக்கினார். மனிதன் பூரணப்படும் பொழுது தேவன் தம்மோடு அவனை எடுத்துக்கொள்வதே இந்த உலகத்தில் நடக்கிற தேவனுக்குள்ளான ஒரு ஜீவியம். மனிதன் பிறந்து ஒரு 70-80 ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து கர்த்தருக்கென்று வாழ்ந்திருக்கிறவனை தேவன் என்ன பண்ணிப்பாரு? தமக்குன்னு பிரித்து எடுத்துக்கொள்ளதான் இவ்வளவு பெரிய ஒரு திட்டம், ஒரு பணி இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? தேவன் செய்து கொண்டிருக்கிறார். எதற்காக மனிதர்கள் பிறக்கிறாங்க? அவருக்குன்னு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக. இந்த வாழ்க்கை எதற்கு? அவரை நோக்கி ஓடுவதற்காக. இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை என்ன பண்ணணுமா? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தில் நாம் எதுக்கு வாழ்றோம்? இதை நாம் தேவனுக்கென்று பரிசுத்தப்படுத்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, இது நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க நாம் உண்டாக்கப்படலை. இந்த உலகத்தில் நாம் உண்டானவர்களாக இருந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த பிரபஞ்சத்திற்கான வேஷத்தை தரிக்க கூடாது. அதனால தான் தேவன் மனிதனை உண்டாக்கும் பொழுது தேவ சாயலாக உண்டாக்கினார். என்ன சாயல்ல உண்டாக்கல? மனுஷ சாயல்ல தேவன் உண்டாக்கல. என்ன சாயல்ல உண்டாக்கினார்? பூமியிலிருந்து உண்டாக்கினாலும் பூமிக்குரியவனாய் அவனை உண்டாக்காதபடிக்கு தேவனுடைய சாயலாக உண்டாக்கினார். அதனாலதான் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் மகிமை அவர்கள் மூடி இருந்தபடினால அவர்கள் என்ன படலையா? வெக்கப்படல. என்னைக்கு இந்த தேவ சாயல் அற்று போச்சோ என்ன உண்டாச்சு? வெக்கம் உண்டாச்சு, அவமானம் உண்டாச்சு. இதெல்லாம் ஏன் வந்துச்சு? அவங்க தேவ சாயல் அற்றவர்களாய் இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தரித்தபடினாலே அவர்களுக்கு அது அவமானமாய் அசிங்கமா தோண்டுச்சு. இந்த வசனம் 2 காரியங்களை நம்மளுக்கு போதிக்கிறது. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது, நாம் இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்ற வேஷம் தரிக்க கூடாது. ஒரு 2 கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 2 கதாபாத்திரங்களும் ஒரே காலகட்டத்தில் இருந்தவர்கள், ஒரே பேர் உடையவர்கள். ஒரே பேர் தான் இவங்க 2 பேருக்கும். 2 பேருமே ஒரு தலையாய தலைவனிலிருந்து பிறந்த சந்ததிகள் தான். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்தால் என்னவாகும்? நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கவில்லை என்றால் என்னவாகும்? பரிசுத்தமாய் நடந்தால் எப்படி இருப்போம்? இப்பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் நாம் நடப்போமானால் கர்த்தருக்குள்ளாக நாம் எப்படி வாழ்வோம் என்பதை அந்த 2 கதாபாத்திரங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நான் எடுத்துக்கொண்ட அந்த கதாபாத்திரத்தின் பேர் என்னன்னா ஏனோக்கு. வேதத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு கதாபாத்திரம் தான் ஏனோக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வேதத்தில் 2 ஏனோக்கு இருக்காங்க. வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம்.
காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்படியே வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். இந்த 2 ஏனோக்கை பார்க்குறோம். காயின் சந்ததியில் ஒரு ஏனோக்கு, சேத்தனுடைய சந்ததியில் ஒரு ஏனோக்கு பிறக்கிறாங்க. காயினுக்கு ஏனோக் என்று ஒரு மகன் பிறக்கிறான். சேத்தனுடைய வம்சத்தில் யாரேத்துக்கு ஏனோக் என்று ஒரு மகன் பிறக்கிறான். நம்ம முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்தோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வசனத்தை வாசித்தோம். இந்த ஏனோக் என்கிற இந்த பெயருக்கு அர்த்தம் என்னென்றால் டெடிக்கேட்டட். இங்கிலீஷில் சொன்னால் டெடிக்கேட்டட்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் ஒப்பு கொடுக்கப்பட்டவன் அல்லது பிரதிஷ்டை செய்யப்பட்டவன், இல்லை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று பல அர்த்தம் கொள்ளும். பொதுவான அர்த்தம் என்னவென்றால் ஒப்பு கொடுக்கப்பட்டவன். ஏனோக் என்றால் என்னது? ஒப்பு கொடுக்கப்பட்டவன். இந்த காயினுடைய சந்ததியில் பிறந்த ஏனோக்கு எப்படிப்பட்டவன் தான்? ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான். சேத்தனுடைய சந்ததியில் பிறந்த ஏனோக்கும் எப்படிப்பட்டவன் தான்? ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான். ஆனா இந்த 2 பேருக்குமே எதிரடையான வித்தியாசங்கள் அநேகம் உண்டு. இந்த 2 ஏனோக்குக்குமே இந்த இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை பார்த்து நாம் எப்படி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு போக போகிறோம். முதலாவது தலைப்பு பட்டணமும் கூடாரமும். முதலாவது தலைப்பு என்னது? பட்டணமும் கூடாரமும். வாசிப்போம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாக்கி ஏனோக்கை பெற்றான். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். நம்ம பார்க்கிறோம், பட்டணம் என்று ஒன்று பார்க்கிறோம். கரெக்டா? பட்டணம் என்று ஒன்று இருக்கு. யார் பிறந்தோடனே கட்டுறாரு? காயின். ஏனோக்கு பிறந்தோடனே என்ன கட்டுறாரு? ஒரு பட்டணத்தை கட்டுறாரு. அந்த பட்டணத்துக்கு யார் பேரிடுறாரு? ஏனோக்கு என்று பேரிடுகிறார். அப்ப அந்த பட்டணம் யாருக்குரியது? ஏனோக்குரியது. ஏனோக்குடைய அதிகாரம் அந்த பட்டணத்தில் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? ஏனோக்கு. இப்போ காயினுடைய சந்ததி எங்க இப்ப வாழ்றாங்க? ஏனோக்கு எங்க வாழ்றாரு? இப்போ பட்டணத்துல வாழ்றாரு. இதே அப்படியே சேத்தனுடைய சந்ததிக்கு வருவோம். சேத்தனுடைய சந்ததி எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? அவங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்கன்னா, நீங்க பிற்பாடு நோவாவுடைய நாட்களை எடுத்து வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். இந்த ஜலப்பிரவாகம் நடந்த பின்பாக நோவா ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அறுவடையே பண்ணிட்டாரு. அவருக்கு வீடு கட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு தோட்டத்தை நாட்டி தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சி அதுக்கு எரு போட்டு அது நாளை பின்ன கனி தந்து அந்த கனி எடுத்து அதை சாராக்கி அந்த சாரை குடிச்சு தான் யார் வெறிச்சு போனது? நோவா வெறிச்சு போனார். அப்போ எவ்வளவு காலம் ஆயிருக்கும்? இந்த காலத்துக்கு இடையில அவங்களுக்கு வீடு கட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குமா? மரங்களை கொண்டு வந்து ஒரு வீடை கட்டுறது பெரிய விஷயமா இருக்குமா? காயின் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பட்டணத்தையே கட்டிட்டாரு. இவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 4 ஆண்கள் இருக்காங்க. சேம், காம், யாப்பேத், நோவா. 4 பேர் சேர்ந்து ஒரு வீடு கட்டுறது பெரிய விஷயமா? இல்லை. ஆனால் அவங்க எதில் தான் குடியிருந்தாங்களாம்? கூடாரங்களில் குடியிருந்தாங்களாம். இப்போ இந்த 2 இடத்துல பார்க்குறோம். அப்போ இந்த சேத்தனுடைய சந்ததி எதில் குடியிருந்து பழகினவங்க? கூடாரத்தில் குடியிருந்து பழகினால தான் சேத்தனுடைய சந்ததியில் வந்த நோவாவும் எதில் போய் குடியிருக்கிறாரு? கூடாரத்தில் போய் குடியிருக்கிறாரு. இங்க பார்க்குறோம், இந்த ஏனோக்கு எங்க வாழ்றான்? பட்டணத்தில் வாழ்றான். இந்த ஏனோக்கு எங்க வாழ்றான்? கூடாரத்தில் வாழ்றான். இந்த பட்டணத்துக்கும் கூடாரத்துக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. கூடாரம் ஒரு நித்தியமானது கிடையாது. கூடாரம் எப்படிப்பட்டது கிடையாது? நித்தியமானது கிடையாது. அது அப்படியே ஒரு நிலையான ஒரு இடத்துல இருக்க போறதில்ல. ஆனால் பட்டணம் எப்படிப்பட்டது? ஒரு நிலையானது. ஒரு இடத்துல கட்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல அந்த பட்டணம் என்ன ஆயிடுச்சு?
உருவாயிடுச்சு, அந்த இடத்துல தான் இருக்கும். அது எது என்னவோ அசைக்க முடியாது. ரெண்டாவது, கூடாரம் எப்படிப்பட்டது? பெயர்த்து கொண்டு போகக்கூடியது, நகர்த்தக்கூடியது. இங்கிருந்து கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் என்ன பண்ணலாம்? இன்னொரு இடத்துல போடலாம். ஆனால் பட்டணம் எப்படிப்பட்டது கிடையாது, பெயர்த்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கக்கூடியது கிடையாது. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-14. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த பேதுரு அழகாக எழுதுகிறார். அவர் தம்முடைய வாழ்க்கையை எதற்கு ஒப்பனையாக எழுதுகிறார்? ஒரு கூடாரத்துக்கு ஒப்பனையாக எழுதுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு சீக்கிரத்தில் போவது, சீக்கிரத்தில் நேரிடுவது என்று அறிந்து. தேவன் அந்த வாழ்க்கையை எப்படிதான் உண்டாக்கி இருக்காரா? ஒரு கூடாரத்தை போலதான் உண்டாக்கி இருக்காரா. ஏன்? இது நிலையானது கிடையாது, இது பெயர்த்து கொண்டு போகப்படக்கூடியது. எப்படிப்பட்டது இந்த வாழ்க்கை? இது இந்த உலகத்துல நிலையானது கிடையாது, இது ஒரு இடத்துல இருக்க போறது கிடையாது. இன்னொன்று, இது பெயர்த்து கொண்டு போகக்கூடியது. என்னது? இங்கிருந்து எடுத்துட்டு கொண்டு போய் இன்னொரு இடத்துல என்ன வைக்க போறாரு ஆண்டவர்? இந்த வாழ்க்கையை வைக்க போறார். அதனாலதான் இது என்னத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார்? கூடாரத்துக்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராயிருக்கிற ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இன்னொரு பகுதியை கூட வாசிப்போம். எரேமியா 35ஆவது அதிகாரம் 6-10 வரைக்கும். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாப்பின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படி. எங்க? நீங்கள் பரதேசிகளாய் தங்கும் தேசத்தில் நீடித்திருக்கும்படி. கொஞ்சம் லைஃப் இருக்கிறதுக்காக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும், திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக. ஏன் கூடாரங்களில் குடியிருக்க சொல்லி யோனதாப் சொன்னாரா? நீங்கள் எங்க இருக்கிறீங்க? பரதேசிகளா எங்க இருக்கிறீங்க? தேசத்திலே சஞ்சரிக்கிறீங்க. இது உங்களுக்கு என்ன கிடையாது? ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ண தேவையில்லை, வீடை கட்டாமல் கூடாரங்கள்ல குடியிருங்க. தேவன் இந்த மனுஷனை உண்டாக்கி இந்த உலகத்துல வைத்தது அவன் ஒரு நிலையான ஸ்தலத்தை கட்டி இங்க நிரந்தரமாய் ஜீவிக்கிறதற்கு அல்ல. அவன் ஒரு கூடாரங்களிலே குடியிருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். ஏன்? இது உனக்கு நிலையானது அல்ல என்று தேவன் உணர்த்தும்படிக்கு கூடாரங்களிலே குடியிருக்கணும் தான் ஆண்டவர் வைத்திருந்தார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பின்னும் அவர்கள், நாம் பூமி மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. அப்படி ஏன் இதை கட்ட போறாங்களா? நாம் பூமியில என்ன பண்ணக்கூடாதா? சிதறி போகாதபடிக்கு அப்படின்றாங்க. ஆனா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன சொல்றாரு? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி என்ன பண்ணுங்க? பூமியை நிரப்புங்கள். பாருங்க, மனித எண்ணத்துக்கும் தேவ எண்ணத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. தேவன் என்ன சொல்றாரு? நீங்க பரம்புங்க, பழுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது? சிதறி போயிடக்கூடாது, எங்கேயுமே போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஒரே இடத்துல வாழ்வோம். தேவனுடைய எண்ணத்திற்கும் மனித எண்ணத்துக்கும் வித்தியாசம். ஏன் தேவன் பட்டணம் வேணான்னு
என்னன்னு சொன்னாருன்னா, ஒன்று அவர்கள் பழுகி பெருகி பெயர்ந்து கொண்டு போயிட்டே இருக்கணும். ரெண்டாவது, இது அவர்களுக்கு நிலையான இடம் கிடையாது, இது உங்களுக்கு நிலையான பூமி கிடையாது. பரதேசிகளாய் நீங்கள் சஞ்சரித்து நிலையான நகரத்துக்கு என்ன பண்ணணும், வந்து சேரணுன்றது தான் தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆக்கியோன் அழகா இப்படி எழுதுகிறார். 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேலான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்கள் எதை விரும்பினார்களா? பரமதேசத்தை விரும்பினதுனால என்னவா சஞ்சரித்தாங்களா? பரதேசிகளாய் சஞ்சரித்தார்களாம். இதுதான் தேவ திட்டத்திற்குள்ளாகவும் இருந்தது. ஏன் தேவனே ஒரு நிலையான இடத்துல வாசம் பண்ணுகிறத விரும்பலன்னு வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6-7 வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனம். இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். ஒரு கோத்திரத்தையாவது நோக்கி யாதொரு வார்த்தையாவது சொன்னதுண்டோ? தாவீதுக்கு ஒரு அங்கலாய்ப்பு. என்ன அங்கலாய்ப்பு? நான் நல்ல ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் என் தேவனுடைய பெட்டி எங்கே இருக்கு? ஒரு கூடாரத்தில் இருக்கே அப்படின்னு அவன் கவலைப்பட்டு அவன் தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறான். தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு? அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான் அப்படின்ட்டான். தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவர் தான் உங்க கூட இருக்காருல, நீங்கள் போய் கட்டுங்கன்னு பர்மிஷன் கொடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் ராத்திரி வந்து சொல்கிறாரு தீர்க்கதரிசிக்கிட்ட, நான் என்னைக்காச்சும் வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா? ஒரு நிலையான ஸ்தலம் எனக்கு வேணும்னு உங்கள்கிட்ட சொன்னேனா? நான் கூடாரங்களிலும் வாசஸ்தலங்களிலும் உலாவி கொண்டிருக்கிறேன்றார் ஆண்டவர். ஆண்டவரே ஒரு நிலையான ஸ்தலத்தை அங்கே உருவாக்க சொல்லலை. நான் யாதொரு இத்தனை 12 கோத்திரத்தை வேறு பிரித்து எடுத்தேனே, ஒரு கோத்திரத்துக்கிட்டையாச்சும் வந்து எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துங்க, கேதுரு மரத்தை வச்சு கட்டுங்கன்னு யார்கிட்டயா சொன்னது உண்டா? தாவீதுக்காக ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தாரு. உன்னுடைய குமாரன் என்ன பண்ணுவான்? ஆலயத்தை கட்டுவான்னு. அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கிறது. ஏன்னா முந்தின ஆலயம் யார் திட்டத்தில் கிடையாது? தேவ திட்டத்தில் கிடையாது. ஏன்னா கிறிஸ்து கூடாரமாகிய சரீரத்தில் வந்து ஒரு நாள் மரித்து அந்த கூடாரம் பேர்க்கப்பட்டு போக போகுது. அதனால ஒரு நிலையான ஸ்தலம் என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்க வேணாம். அவர் ராஜாவாய் வரும் பொழுது அவரே அதுக்கு ஆலயமாய் வரப்போறார், அவர் நிலையான கர்த்தராய் இருக்க போறான்ட்டு இந்த கூடாரம் கான்செப்டை தான் ஆண்டவர் உண்டாக்குனார் பூமியில. அவருடைய கான்செப்ட் படி என்ன கிடையாது? பட்டணமே கிடையாது. கூடாரவாசியும் குணசாலியுமாக இருக்கணும் தான் கர்த்தர் மனிதனை வேறு பிரித்தார். ஆனா இந்த ஏனோக்க பார்க்கிறோம், அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? பட்டணத்துல குடியிருக்கிறவனா இருக்கிறான். காயினுடைய ஏனோக்கு பட்டணத்துல குடியிருக்கிறவனா இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணிட்டான்? தேவ திட்டத்துக்கே முறமா போயிட்டான். அவன் தன்னை அர்ப்பணிக்கல, தேவனுக்குன்னு அர்ப்பணிக்கல, உலகத்துக்குன்னு தன்னை அர்ப்பணிச்சிட்டான். அவன் என்னது? பூமியில நான் நிலையா இருக்கணும், பூமியில நான் கடைசி வரைக்கும் இருக்கணும், நான் இதுல ஒரு நிலையான ஸ்தலத்தை உண்டாக்கி நான் இதுல வாசம் பண்ண போறேன்னு காயினுடைய ஏனோக்கு முடிவு பண்றான். அப்படியே நாம் சேத்தனுடைய ஏனோக்குடைய வாழ்க்கைக்கு வரும் பொழுது அவன் இந்த பூமியின் வாழ்க்கையை ஒரு அற்பமாக எண்ணினான். இதை ஒரு கூடாரமாக அவன் கன்சிடர் பண்ணான். தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அவன் பரம தேசத்தை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான்.
நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம் ஏனோக்குடைய அனுபவங்களை. அவன் பூமியின் வாழ்க்கையை வாஞ்சிக்காதபடிக்கு எதை வாஞ்சிக்கிறவனாக இருந்தான்? பரம தேசத்தை வாஞ்சிக்கிறவனாக, தன் சரீரத்தையும் தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான். தேவன் ஒரு நாள் வந்து என்ன பண்றாரு? கூப்பிடுறாரு, வா என்ன பண்ணுவோம், நம்ம போவோம் அப்படின்ட்டு. 365 வயசுல அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டான். இந்த சரீர வாழ்க்கைய அவன் நிலையானதாக எண்ணல. அது என்னைக்கா இருந்தாலும் என்னை விட்டு என்ன பண்ணதான் போகுது? போகதான் போகுது. அதனால நான் என்ன பண்ணிடுறேன்? அதை ஆண்டவர் கேட்கும் போது என்ன பண்ணிடுறேன்? நான் விட்டு கொடுக்குறேன், நான் அதை ஒரு பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஆண்டவர் 365 வயசுல வந்து கூப்பிடுறாரு. அவன் பாட்டுக்கு ஆண்டவர் கூட போயிட்டான், காணப்படாமற் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம வாழ்க்கையில இந்த உலகம் எப்படிப்பட்டதா நமக்கு இருக்கு? நாம் இந்த உலகத்தை பட்டணமாய் ஸ்தாபித்திருக்கிறோமா? இந்த வாழ்க்கையை, இந்த சரீரத்தை பட்டணமா பார்க்கிறோமா அல்லது கூடாரமாய் பார்க்கிறோமா? கூடாரமாய் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நாம் இதை பட்டணமாய் பார்ப்போமானால் பரம தேசத்தை நம்மால சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவனுக்கென்று இந்த சரீரத்தை நம்ம பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதை துச்சமாக எண்ணணுமானால் நாம் அந்த பரம தேசத்திற்கு பாக்கியம் உள்ளவர்களாக, அதற்கு தகுதி உள்ளவர்களாக மாறுவோம். ஆனால் காயினுடைய ஏனோக்கு அதில் தவறி போனான். அவன் தனக்கென்ற ஒரு பட்டணத்தில் அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டானே தவிர்த்து, இதோ இதை கூடாரமாக எண்ணி உதறிவிட்டு தேவனோடு அவருடைய அரசாட்சியிலே ஆள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை இல்லாமற் போனது. நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து பார்ப்போம். தேவனுக்கென்று இந்த சரீரத்தை நாம் பட்டணமாக்கி இருக்கிறோமா அல்லது கூடாரமாக்கி இருக்கோமா? இதை நிலையா இங்கேயே இருக்கணும், இதிலேயே வாழணும், இதை அனுபவிக்கணும்னு இதை பட்டணத்தை போல ஸ்தாபித்து வைத்திருக்கிறோமா? இல்லை என்னைக்கா இருந்தாலும் இதை நான் பெயர்த்து எடுத்துட்டு போவேன், இது நிலையானது அல்ல என்று இதை நாம் கூடாரமாக ஸ்தாபித்திருக்கிறோமா? அதில் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், அதனுடைய தலைப்பு என்னவென்றால் சந்ததியும் சஞ்சரிப்பும். சந்ததியும் சஞ்சரிப்பும். இந்த ஏனோக்குக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது? காயினுடைய ஏனோக்குக்கு திருமணம் என்று ஒன்று நடக்கிறது. அவனுக்கு குமாரன் பிறக்கிறான். வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஏனோக்குக்கு யார் பிறக்கிறா? ஈராத் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். அதே 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். காயின் ஏனோக்குக்கு யார் பிறக்கிறா? ஈராத் பிறக்கிறான். சேத் ஏனோக்குக்கு யார் பிறக்கிறா? மெத்துசலா பிறக்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. காயினுடைய ஏனோக்குக்கு யார் பிறக்கிறா? ஈராத் பிறக்கிறான். சேத்தின் சந்ததியில் வந்த ஏனோக்குக்கு யார் பிறக்கிறா? மெத்துசலா பிறக்கிறான். முதலாவது இந்த காயின் சந்ததியில் வந்த ஏனோக்குக்கு பிறந்த ஈராத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்று பார்ப்போம். ஈராத் என்பதற்கு காட்டு கழுதை அல்லது ஓடுகிறவன் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? காட்டுக்கழுதை அல்லது ஓடுகிறவன் என்ற அர்த்தம். ஏனோக்கு இந்த உலகத்தை தனக்கு சொந்தமான இடமாக கருதி ஒரு பட்டணத்தில் ராஜாவாக உட்கார்ந்து அவனுக்கு பிள்ளை பிறந்தோடனே அவன் பிள்ளையை எப்படி மாற்றிருக்கான் தெரியுமா? இப்போ பிள்ளை பிறந்துருச்சு. ஏனோக்குடைய வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு காட்டு கழுதையை போலவும் ஒரு ஓடுகிறவனை போலவும் இருக்கு. பிள்ளை பிறந்துருச்சு. நீங்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் பார்ப்போம், நிறைய பேரோட அனுபவங்களை பார்ப்போம். அது வரைக்கும் கத்தருக்குள்ளே இருந்திருப்பாங்க, பெரிதாக பாரம் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் ஒரு பிள்ளை பிறந்தோடனே அந்த பிள்ளையை குறித்ததான பாரத்திலேயே வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைக்கு அடுத்து என்ன பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, முதல்ல நான் தனியாக இருந்தேன், பெருசாக எதுவும் நான் சம்பாதிச்சு வைக்கல, இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு மனைவி வந்துட்டா, ஒரு பிள்ளை வந்துட்டா, இனி நான் என்ன பண்ணணும்? இவங்களுக்கு சம்பாதிக்கணும், இவங்களுக்கு சேர்த்து வைக்கணும், இவங்களுக்காக வாழணும், இவங்களை பெருசாக்கணும், இவங்களை ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும்னு அந்த பாரத்துக்குள்ளாக போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஏனோக்கு என்ன ஆயிட்டாரு? ஒரு காட்டுக்கழுதையை போல என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு?
ஓட ஆரம்பிச்சிட்டார். யோபு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 11:12. புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும். இப்ப காட்டு கழுதைய எது கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க? புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக. அப்போ இவனுக்கு ஈராத்த அவர் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காரு? புத்தி இல்லாத மனுஷனா வளர்த்துட்டு இருக்காரு. இவரும் எப்படிதான் இருக்காரு? புத்தி இல்லாத மனுஷனா வளருகிறார். இன்னொரு வசனம் எரேமியா 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காட்டை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. இந்த காட்டு கழுதை எப்படிப்பட்டதா? தன்னுடைய இச்சையின் மதவெறியினாலே காற்றை உட்கொள்ளுமா. இப்போ ஏனோக்கு, இந்த காயினுடைய வழியில வந்த ஏனோக்குடைய வாழ்க்கை இப்போ அவனுக்கு ஒரு சந்ததி வந்தோடனே எப்படி போகுது தெரியுமா? முதலாவது புத்தி இல்லாம போயிட்டு இருக்கான். என்ன செய்யணும், எப்படி செய்யணும்ன்ற ஒரு புத்தியற்றவனாய் திரிகிறான். ரெண்டாவது இச்சிக்கிற ஒரு காட்டு கழுதையாக அலைந்து திரிகிறான். அவனுடைய வாழ்க்கையில என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? இப்ப அடுத்து இச்சை வர ஆரம்பிச்சிருச்சு. உலகத்துல ஒரு பொருளை பார்த்தா இச்சிக்க ஆரம்பிச்சிட்டான், ஒரு விஷயத்தை பார்த்தா இச்சிக்க ஆரம்பிச்சிட்டான், பொருளை பார்த்தா, ஒரு பட்டணத்தை பார்த்தா, எதை பார்த்தாலும் அதை மதவெறியினாலே இச்சிக்கிறவனாக மாறிக்கொண்டு வருகிறான். இன்னொன்னு, இவன் ஓடுகிறவனா இருக்கிறான். என்னத்துல ஓடுகிறான்? முதலாவது தேவ திட்டத்தை விட்டு ஓடுகிறான். எப்படி தேவ திட்டத்தை விட்டு ஓடுகிறான்? இவர்கள் தேவ திட்டத்தை விட்டு ஓடுனதுனால காயினுடைய சந்ததி கடைசியாக ஜலப்பிரவாகத்தில் என்ன பண்ணப்பட்டுச்சு? முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. எந்த சந்ததி தான் தேவன் காப்பாத்தினாரு? சேத்தினுடைய வம்சத்துல வந்த நோவாவை தான் காப்பாத்தினாரு. நோவாவை அவன் பிள்ளைகளையும் காப்பாத்தினாரே தவிர்த்து காயினுடைய சந்ததியிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் யார்? இவன் தேவ திட்டத்தை விட்டு ஓடுனான். தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தாரு? தன்னை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஜனங்கள் என்ன பண்ணணும்? தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டமா இருந்துச்சு. இவன் ஒரு காட்டு கழுதையை போல புத்தி இல்லாம அதை விட்டு ஓடுனான். அதனால என்ன நடந்துச்சு? அந்த சந்ததி வேரோடு புடுங்கப்பட்டு தூக்கி போடப்பட்டது. ரெண்டாவது, எதை விட்டு இந்த ஏனோக்கு ஓடினான்? தேவ சத்தத்தை விட்டு ஓடினான். இந்த ஏனோக்குக்கு முன்பதாக இருந்த காயின் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனா இருந்தான். தேவன் அவனோட என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பேசிக்கிட்டு இருந்தாரு. அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது இவனை கொள்ளுகிறவன் மேல் 7 பழி சுமரன்னு ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு இருந்தார், பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா இந்த ஏனோக்கோடு தேவன் பேசல. இவன் தேவ சத்தத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சான். மூன்றாவது, இவன் எதை விட்டு ஓடினான்? தேவ புத்தியை விட்டு ஓடினான். இப்ப இவன் சந்ததியில என்னவே இல்லை, புத்தியே இல்லை, புத்தி இல்லாத மனுஷனா இருக்கான். இவன் சந்ததியில வந்த இன்னொரு தூபால் காயின்னு ஒருத்தவர் வருவார். அவரு ஒருத்தவனை அடிச்சு கொன்னுட்டு சொல்லுவாரு, காயின் கொன்னா 7 பழி சுமரும்னு ஆண்டவர் சொன்னாரு, அப்ப நான் கொன்னா 70 பழி சுமரும். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஏன் 7 பழி சுமரும்னு சொன்னாரு? காயின் தேவனிடத்துல என்ன பண்ணா? வேண்டி கொண்டான், ஆண்டவரே நான் வெளியே போனா என்ன பண்ணிடுவாங்க? என்னை கொன்னுருவாங்க. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு மன்னிப்பா ஒன்று சொன்னாரு, இவனை கொன்னா என்ன ஆகும்? 7 பழி சுமருன்ட்டு. ஆனா அவன் சந்ததி ஏனோக்கு புத்தி இல்லாதவனாய் போக போக அவன் சந்ததியில பிறந்தவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? புத்தியற்றவர்களா போய் அவன் சொல்றான் ஒருத்தவன், அப்போ காயினுக்கு மட்டும் 7 பழி சுமருன்னு சொன்னார்ல, அப்ப நான் கொன்னல்ல, அப்ப என்னை யாராவது அடிக்க வந்தா அவனுங்களுக்கு பேர்லாம் 70 பழி சுமரும். யோசித்து பாருங்க எவ்வளவு புத்தியற்ற சந்ததியா இது போயிருக்குன்னு. நான்காவது, எதை விட்டு ஓடினார்கள்? தேவனையே விட்டு ஓடினார்கள். சேத்தனுடைய சந்ததியில் ஏனோஸ் பிறந்தோடனே சொல்லப்படுகிறது வேதம், ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். ஆனா காயினுடைய சந்ததியில தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களே இல்லை. அதனாலதான் தேவன் இவங்க சந்ததிக்கு ஒரு பேர் வச்சாரு. என்ன தெரியுமா? மனுஷகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள் என்று. கடந்த நாட்கள் நியாய தீர்ப்புல படிச்சிருப்போம்.
சேத்தினுடைய சந்ததிக்கு என்ன பேரு? தேவபுத்திரர்கள், தேவனுடைய குமாரர்கள்னு சேத்து சந்ததிக்கு பேரு. காயின் சந்ததிக்கு என்ன பேரு? மனுஷகுமாரர்கள், மனுஷகுமாரத்திகள். அவனுடைய சந்ததியும் தேவனோட செய்யற சஞ்சரிப்பும் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. தேவனை விட்டு விலகி போகிற ஒரு சந்ததியாய் காணப்பட்டது. தேவனை விட்டு ஓடுகிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய சஞ்சரிப்பு தேவனோட இல்ல, மனிதர்களோட இருந்தது. அதனால அவர்களுக்கு என்ன பேரு? மனுஷகுமாரர்கள். இதே சேத்தனுடைய சந்ததி தேவனோடு சஞ்சரித்தாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? தேவபுத்திரர்கள். இது காயின் வழியில் வந்த ஏனோக்குடைய வாழ்க்கை. அப்படியே நாம் சேத்தினுடைய வழியில் வந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில சந்ததியும் சஞ்சரிப்பும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்போ இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், 65 வயசுல என்ன ஆகுது? அவருக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் என்னது? மெத்துசலா. பிறந்தோடனே இவர் என்ன பண்றாரு தெரியுமா? தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிட்டார். யோசித்து பாருங்க. அது வரைக்கும் குழந்தை இல்லை. 65 வயசுல தான் என்ன ஆகுது? குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தோடனே யாரோட சஞ்சரிக்கணும்? குழந்தையோட இருக்கணும். குழந்தைய தூக்கி என்ன பண்ணணும்? தோல்ல போட்டு கொஞ்சி இருக்கணும். ஆனா குழந்தை பிறந்தோடனே யாரோட போய் சஞ்சரிக்க போயிட்டாராம்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்க போயிட்டாராம். இவன் எதெல்லாம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சான் தெரியுமா? தேவனுடைய திட்டத்திற்குள்ள சஞ்சரிக்க ஆரம்பிச்சான். தேவனுடைய திட்டம் இவனோடு எப்பவுமே இருந்துச்சு. தேவ திட்டம் என்பதை அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான். அதனாலதான் அவன் யூதா எழுதின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு 1000 தூதர்களோடு மீண்டும் வருவார் என்று அவன் முன்னறிவித்தானா. ஏன்னா அவன் எதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தான்? தேவனுடைய திட்டம் என்னன்ட்டு. இதே அந்த காயினுடைய வழியில் வந்த ஏனோக்கு தேவ திட்டத்தை விட்டு ஓடினான். இந்த ஏனோக்கு தேவ திட்டத்தோடு இணைந்திருந்தான். அதை முன்னறிவிக்கிறவனாயிருந்தான். முன்னாடியே எல்லாருக்கும் ப்ராஃபஸை பண்ணிக்கிட்டு இருக்கான். தேவன் இதோ ஒரு சீக்கிரமாக ஒரு காலத்தில் 1000 தூதர்களோடு வரப்போறாருன்னு அந்த தேவ திட்டத்தோடு ஒருங்கிணைந்தவனாயிருந்தான். தேவ சத்தத்தை கேட்கிறவனாயிருந்தான். இவன் தேவனோடு சஞ்சரித்து ரகசியங்களை தேவனுடைய வாயிலிருந்தே கேட்டுக்கொண்டவனாயிருந்தான். தேவனிடத்திலிருந்து சாட்சி பெற்றவனாயிருந்தானாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சாட்சி பெற்றான். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவனாயிருந்தான். இவன் தேவ புத்தியோடு நடந்து கொண்டான். இவன் என்ன பண்ணா? தேவனோடு சஞ்சரித்தான். அதே நேரத்தில் என்ன பண்ணி இருக்கிறான்? குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றானும் வேதம் சொல்லுது. தேவன் எப்படியே தேவன் பட்சமா போகல. தேவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கிறார். குடும்பத்தையும் பார்க்கணும். அதுக்கு தான் உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு குடும்பம் தரப்பட்டிருக்கு. அந்த குடும்பத்திற்கு நீ யாரு? உத்தரவாதி. உனக்கு நான் தலையா இருக்கிறது போல அந்த குடும்பத்துக்கு நீ யாரு? தலை. அவன் அதையும் விட்டு விடல. தேவ புத்தியிலே நடக்கிறவனாயிருந்தான். தேவன் பாருங்க, இஸ்ரவேலை குறித்தும் ஒரு திட்டத்தை வைத்திருந்தாரு. புறஜாதிகளை குறித்து என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு திட்டம் வைத்திருந்தார். இஸ்ரவேலை மட்டும் பார்த்து ஆண்டவர் விட்டாரா புறஜாதிகளை? இல்ல. ஆதி நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டு வந்தாரு? இந்த புறஜாதிகளுடைய ரட்சிப்புக்கு ஒரு வித்தை உண்டாக்கி வச்சுட்டே வந்தாரு. அவர் திட்டத்தை விடவே இல்லை. புறஜாதிகள் இடத்துல வந்தாரு. இஸ்ரவேலை இப்ப விட்டுட்டாரா? இல்ல. அதுலயும் 144,000 பேருக்கு தேவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு திட்டத்தை வகுத்துட்டு இருக்காரு. இது தேவ புத்தி, இது தேவ ஞானம். இஸ்ரவேலால ஏன் புறஜாதி ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு புரிஞ்சிக்க முடியல. புறஜாதிகளா இருக்கன்னா இஸ்ரவேல் ஏன் இனி ரட்சிக்கப்பட போகுதுன்னு புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இது மனுஷ புத்தி. ஆனா அது தேவ புத்தி. தேவ புத்தினால ரெண்டுத்தையுமே கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும். நீங்க யோசித்து பாருங்க. நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சிலையை ஆண்டவர் காட்டுறாரு. என்ன சிலையை காட்டுறாரு? தலை பொன்னா இருக்கு, உடல் வெள்ளியா இருக்கு, அடுத்து வெண்கலம், இரும்பு,
களிமண் இதெல்லாம் இருந்துச்சுல்ல. இது எதை காண்பிக்குது? பொன் நேபுகாத்நேச்சாரு, வெள்ளி அடுத்து வர போகிற ராஜ்யம், வெண்கலம் அதுக்கு அடுத்து வர போகிற ராஜ்யம், இரும்பு ரோம ராஜ்யம், இப்போ இரும்பு களிமண்ணும் இப்போ நடந்துட்டு இருக்க உலக ராஜ்யம். ஆனால் இதற்குள்ளாக இஸ்ரவேலுடைய ராஜ்யம் மறைக்கப்பட்டிருக்குல்ல. இப்போ இஸ்ரவேலை ஆளுகிறது யாரு? ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தான் தானே. களிமண் படி யார் தான் ஆட்சி பண்ணியிருக்கணும்? உலகத்தில் இருக்கவங்க தானே ஆட்சி பண்ணியிருக்கணும். இதற்குள்ளாக இஸ்ரவேலை தேவன் மறைச்சு வச்சாரு. இந்த வெளிப்பாடு யாருக்கு வந்துச்சு? புறஜாதிக்கு வந்துச்சு. சொப்பனை யாருக்கு உண்டாச்சு? புறஜாதிக்கு உண்டாச்சு. அர்த்தம் யாருக்கு உண்டாச்சு? இஸ்ரவேலுக்கு உண்டாச்சு. தேவன் பாருங்க சமமாக தான் கொண்டு வருவார். சொப்பனத்தை புறஜாதிக்கு கொடுத்தாரு, அர்த்தத்தை யாருக்கு கொடுத்தாரு? தான் இஸ்ரவேலனுக்கு கொடுத்தாரு. எகிப்தில் பார்வோனுக்கு சொப்பனம் வந்துச்சு, அர்த்தம் யாருக்கு வந்துச்சு? யோசேப்புக்கு வந்துச்சு. தேவன் புறஜாதியும் இஸ்ரவேலையும் எவ்வளோ அழகாக கொண்டு வராருல. இது தேவ புத்தி. இந்த தேவ புத்தி யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? ஏனோக்கு கிட்ட இருந்துச்சு. அவன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டான், தேவனோடு சஞ்சரித்தான். இந்த பேலன்ஸ் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையில் வெறும் குடும்பம் குடும்பம் குடும்பம்னு போயிடக்கூடாது. தேவன் 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 போயிடக்கூடாது. தேவனுக்கு முதல் ப்ரையாரிட்டி. அடுத்த இடத்துல யார் இருக்கணும்? குடும்பம் இருக்கணும். ஒரு குடும்பத்தை நடத்தாதவன் சபையை நடத்த முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. குடும்பத்தை நடத்தாதவன் எதை நடத்த முடியாது? சபையை. இந்த பேலன்ஸ் இருக்கணும். இதுதான் சேத்தின் வழியில் வந்த ஏனோக்கு செய்தான். அதை நாமும் செய்ய வேண்டும். இதுதான் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோன்னா எல்லாத்தையும் தேவன் பார்த்து பாருங்கள. சில கடமைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறது தான் நம்மை ஒரு ஜீவ பலியாக மாற்றுகிறது. நம்மள எந்த பழுதும் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தை நடத்தாம, ஒரு குடும்பத்தை சரியா நடத்தாம நாம் இருப்போமானால் நாம் பழுதுள்ளவர்களா பழுதற்றவர்களா? கர்த்தரை பார்க்கிறோம், ஆனால் குடும்பத்தை நம்ம கவனிக்கவே இல்லை. அதற்கு திராணியே இல்லாதவர்களாக இருந்தோமானால் நாம் பழுதுள்ளவர்களா பழுதற்றவர்களா? பழுதுள்ளவர்கள். நாம் ஒரு ஜீவாதார பலியாக சரீரத்தை வெறுக்க வேண்டும் என்றால் நம் இந்த காரியங்களெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை சரியாக நடத்துகிறதும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு அங்கம். ஏனென்றால் கர்த்தர் நம்மை நம்பி தந்த ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை என்று வரும் பொழுது அதை சரியாய் நடத்துகிறதும் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற ஒரு அனுபவம். இந்த ஒரு அனுபவம் இந்த ஏனோக்கு இடத்துல காணப்பட்டுச்சு. அதனால அவன் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக அருமையானவனாய் இருந்தான். அவன் சந்ததி கர்த்தரின் பார்வைக்கு முன்பாக எப்படி இருந்தது? அருமையானதா இருந்தான். அந்த சந்ததியிலேருந்து நோவாவை கர்த்தர் பிரித்து எடுத்தார், பாதுகாத்தார். அவனை கொண்டு பெரிய இந்த உலகத்தை மறுபடியும் இப்போ ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். ஆனால் சந்ததியை ஒரு காட்டுக்கழுதையை போல புத்தி இல்லாமல் வளர்த்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் என்னாச்சு? அவனுடைய சந்ததி வேறற்று போச்சு. அவனால் ஒரு நிலையான ஒரு ஸ்தலத்தில் நிற்க முடியாமல் போச்சு. நிலையாயிருப்போம் நம்பன் அவர்களால் என்ன இல்லாமல் போச்சு? நிலையற்றவர்களாய் போனார்கள். நாம் தேவனுடைய சந்ததியிலே நிலையாக இருக்க வேண்டுமானால், ஒரு ஜீவாதார பலியாக இருக்க வேண்டுமானால், நாம் குடும்பத்தையும் நடத்துகிற விதத்தில் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நான் குடும்பத்தையே பார்க்க மாட்டேன்ப்பா, அவங்க எப்படியும் போட்டு கர்த்தர் என்ன அழைச்சிட்டாரு நம்ம போனோன்னா நம்மை நாமே கரைப்படுத்துகிறவர்களாக இருப்போம். இந்த கரை நம்மை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுத்துரும். ஏன்னா அங்கே அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? உள்ள பிரவேசிக்க முடியும். குடும்பத்து மேலே அன்பு இல்லாம காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாத நீ காணாத தேவனிடத்துல போய் எப்படி அன்பு கூறுவ? இந்த ஏனோக்கு குடும்பத்திலும் அன்பு கூர்ந்தான், கர்த்தரிடத்திலும் சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். அவன் சந்ததியையும் அவன் பார்த்து கொண்டார், சஞ்சரிப்பையும் அவன் பார்த்து கொண்டார். மூன்றாவது காரியம், இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது காரியம், பிள்ளையும் எதிர்காலமும். என்ன தலைப்பு? பிள்ளையும் எதிர்காலமும். இப்போ ஏனோக்குடைய சந்ததியை குறித்து இப்போ பார்த்தோம். ஈராத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவனுடைய பேர் என்னவென்றால் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தான். ஈராத் மெகியவேலை பெற்றான். என்ன? யாரை பெற்றான்? மெகியவேல். அவனை பெற்றான். மெகியவேல் அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் அடித்தார் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? கர்த்தர் அடித்தார். நம்மை நாமே
ஒரு பரிசுத்த ஒரு ஜீவியத்தில் வாழணும், தேவனுக்கென்று நம்ம வாழணும்னா நாம் நம்முடைய சந்ததியை ஒரு ஆசீர்வாதமான வழியில் நடத்துகிறவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ தேவன் நாளை தினத்தில் நம்மளுக்கு மரணம் வருது. ஆண்டவர் எசேக்கியா ராஜா கிட்ட சொல்லுவார், இன்றைக்கு உன் காரியங்களை என்ன பண்ண, சரிப்படுத்து. நீ என்ன பண்ண போற, மரிக்க போற. மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், காரியங்களை சரிப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். நாம நம்ம சரீரத்தை ஜீவாதார வழியாக ஒப்பு கொடுக்குறோன்னா, என்னைக்கா இருந்தாலும் கர்த்தர் என்ன கூப்பிட்டா போயிடுவேன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னா அதற்கு முன்பாக காரியங்களை சரிப்படுத்தி வைக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. ஒரு காரியத்தை ஒழுங்கற்றதாக விட்டுட்டு போகிறோன்னா நம்ம பரிசுத்தவான்கள் அல்ல. அதனால தான் இயேசு அழகாய் அவர் உயிர் தெழுந்தோடனே அவருக்கு இருந்த கடைசி கடமை என்ன தெரியுமா, அவரை சுற்றி இருந்த துணி என்ன பண்ணணும், மடித்து வைக்கணும். அதை ஒழுங்கற்றதாக ஆண்டவர் விட்டுட்டு போல என்ன பண்ணார், அதை ஒழுங்குபடுத்தி அதை நீட்டாக மடித்து வச்சுட்டு போனார். அப்போ தான் அவரால் என்ன பண்ண முடியும், கல்லறையை விட்டு வெளியே போக முடியும். யோசித்து பாருங்களேன். ஏன் ஆண்டவர் மடிக்காமல் போனால் என்ன ஆயிரும், பின்னாடி தான் யார் வரப்போகிறா, அடுத்து தூதன் வரப்போகிறாங்க, அவங்கள கூட விடுங்க, மரியாள் வரப்போகிறாங்க. லேடிஸுக்கு என்ன பிடிக்காது, கலைஞ்சிருந்தா பிடிக்காது. அவங்க வந்து உள்ளே போய் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, துணி கசியும் கிடக்கு, மடிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்களா இல்லையா? இல்லை. அவர் கல்லறையை விட்டு உயிர் தெழுந்து அவர் போகணும்னா அவருக்கு உண்டான ஒரு கடமை என்னன்னா ஒழுங்குபடுத்திட்டு போகணும். அந்த ஒழுங்குக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், துணி எடுத்து மடித்து கல்லில் ஓரமாக வச்சுட்டு அவர் போனார். ஏன்னா அப்போ தான் அது உயிர் தெழுதலுக்கு அர்த்தத்தை உண்டாக்கும், அப்போ தான் ஒரு முழுமையை உண்டாக்கும். தேவனோட பரமதேசத்தை வாஞ்சிக்கிற நாம என்றைக்குமே நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி வைக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, ஏனோக்கு தன்னுடைய சந்ததியை ஒழுங்காகவே வைக்கல. 2 சந்ததி தாண்டறதுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். மெகியவேல் என்பதற்கு கர்த்தர் அடித்தார் என்று அர்த்தம். எதிர்காலமே இல்லாமல் போச்சு அந்த சந்ததிக்கு. போன இதில் பார்த்தோம், என்னது, அவருடைய சந்ததி முற்றிலுமா என்ன பண்ணப்பட்டுச்சு, வேறற்று போச்சு. ஒரு ஒழுங்காவே அவர் வச்சுட்டு போகல தம் பிள்ளைகளை. புத்தி இல்லாத காட்டுக்கழுதியா மேய விட்டாரு, ஓட விட்டாரு. கடைசியில் கர்த்தர் அடிக்கிற ஒரு நிலைமைக்கு தான் சந்ததியை கொண்டு போய் விட்டுட்டு அவர் போயிட்டார், மரித்து போயிட்டார். அவனுடைய சந்ததி என்னாச்சு, காலங்கள் போக வேறற்று போச்சு. பேர் விளங்க ஒரு சந்ததி இல்லை. வேதத்தில் பார்க்கிறோம், ஒருவேளை கணவன் மரித்து போயிட்டான், பிள்ளை இல்லாதபடி கணவன் மரித்து போயிட்டான்னா அவன் தம்பி எழும்பி என்ன ஆகணும், அவன் பேர் உண்டாக ஒரு சந்ததியை பெற்றெடுத்தாகணும். ஏன்னா அவன் பேர் என்ன பண்ணிடக்கூடாது, அற்று போயிடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், ஒருவனுடைய பேர் அற்று போயிடக்கூடாது. அதற்காக தம்பியை கொண்டாவது ஒரு சந்ததியை பெற்றெடுப்பாங்க, அவன் பேர் நிலைவரப்பட வேண்டும் என்று. ஆனா இந்த ஏனோக்குடைய சந்ததியின் பேர் என்ன பண்ணப்பட்டுச்சு, அற்று போயிடுச்சு. இனி வேதம் இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் திரும்பினதுக்கப்புறம் இந்த கதாபாத்திரங்களை வேதத்திலே பார்க்க முடியாது. ஏனோக்க பார்க்க முடியாது, ஈராத்தை பார்க்க முடியாது, மெக்கியவேலை பார்க்க முடியாது, தூபால் காயினை பார்க்க முடியாது. யார் மட்டும் வந்துட்டு போவா, காயின் மட்டும் அங்கே வந்துட்டு போவார். யூதா புஸ்தகத்தில் என்னது, காயினுடைய வழியில் நடக்காதீங்க அப்படின்ட்டு, அதுக்கு மட்டும் அவர் வந்துட்டு போவார். அது ஏன், அவன் ஃபஸ்ட்டு பிறந்த புள்ள, கர்த்தரால் பிறந்த ஒரு பையன், அதனால் அவன் பேர் மட்டும் இருக்கு. மற்றபடி இந்த சந்ததியோட பேரே அற்று போயிடுச்சு. ஒரு ஒழுங்கு இல்லைங்க, இதை நிலைத்துன்னு இருக்க, அங்கே ஒரு ஒழுங்கு செய்யப்படலை. அதனால் அந்த பேரே இந்த வேதத்திலேருந்து அற்று போயிருக்கு. இதே சேத்தனுடைய வாழ்க்கையில், சேத்தனுடைய சந்ததியில் வந்த ஏனோக்கு எடுத்து பார்த்தோன்னா, அவனுடைய சந்ததி எவ்வளோ நிலையாக வைத்துட்டு போயிருக்கான். அவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு அவன் கவனமாக இருந்தான்னு பார்ப்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றான். இப்போ யார் அவன் பெற்றெடுக்கிறான், மெத்துசலாவை பெற்றெடுக்கிறான். இந்த மெத்துசலான்னு பேர் வச்சிருக்காருல்ல,
இவர் ஏதோ ஒரு ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மனுஷன், பேரை சும்மா வச்சிருப்பாரா? இவன் ஒரு அடையாளம். இந்த மெத்துசலா இன்னமும் அடையாளமாக இருக்கிறான். எப்படி நான் சொல்கிறேன், மெத்துசலாவை குறித்து வாசிப்போம். மெத்துசலா 177 வயதான போது, 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். உங்கள் நோட்டில் போட்டுக்கோங்க, மெத்துசலா எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்தார்? மெத்துசலாவின் நாட்கள் எல்லாம் 969. மெத்துசலா 969 வருஷம் வாழ்ந்தார். அவருக்கு 964 வயசு இருக்கும் பொழுது அவர் பையன் லாமேக்கு செத்துட்டார். யார் செத்துட்டா? லாமேக்கு செத்துட்டார். லாமேக்கு சாகும் பொழுது நோவாவுக்கு 595 வயசு. மெத்துசலாவுக்கு 964 வயசு இருக்கும் பொழுது அவர் பையன் சாகிறாரு. அப்போ நோவாவுக்கு வயசு என்ன? 595. மெத்துசலா 969 வயசில் சாகும் பொழுது அப்போ அவருக்கு என்ன வயசு? 5 கூட சேர்த்தோன்னா என்ன வந்துடும்? 600 வந்துடும். இது புரிஞ்சிருச்சா? நோவாவுக்கு 600 வயசு இருக்கும்போது யார் செத்தா? மெத்துசலா செத்தாரா? இப்போ ரகசியத்துக்கு வருவோம், வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாக அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த மெத்துசலா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு அடையாளம். அந்த மனுஷன் செத்தாரு, 2 மாசத்துல உலகம் அழிஞ்சிருச்சு. நோவாவுக்கு எத்தனை வயசுல மதகுகள் திறந்துச்சா? 600ஆம் வருஷம். அப்ப யார் செத்தா? மெத்துசலா 969 வயசு சாகுறாரு. அவர் செத்து 2 மாசத்துல உலகம் அழிஞ்சிருச்சு. இந்த வேதத்தில் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தவர் யாரு? மெத்துசலா. யாருடைய பையன்? இருக்கிறதுல கொஞ்சம் வருஷம் உயிர், இந்த பட்டியலில் கொஞ்சம் வருஷம் உயிர் வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு. 365 வருஷம் தான் உயிர் வாழ்ந்திருப்பார். அவரோட பையன் தான் இந்த பட்டியலில் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தவர். எவ்வளோ? 969 வருஷம். இவர் ஏன் திரும்ப இத்தனை வருஷம் உயிரை பிடிச்சிக்கிட்டு இருந்தார்? அந்த மனுஷன் சாகிறது தான் அந்த உலகத்து அழிவின் அடையாளமாக ஆண்டவர் வச்சுருந்தார். யோசித்து பாருங்க, பிள்ளையை எப்படி ஏனோக்கு வளர்த்திருப்பாரானால் அவனுடைய முடிவு இந்த உலகத்தின் முடிவாய் ஆண்டவர் நிர்ணயம் பண்ணியிருப்பார். அவனுடைய தீர்க்க தரிசனமே, அவன் பிறப்பின் தீர்க்க தரிசனமே என்னன்னா, அவன் மரணம் ஒரு ஆயுதம். அவன் பேருடைய அர்த்தம் என்னன்னா, ஆயுதத்தை உடையவன் வருகிறான் தான் அர்த்தம். அவன் இறக்குறானா அவன் தான் ஆயுதம். எப்படி சொல்றது? ஒரு அட்டாமிக் பாம் மாதிரி. அவன் மறித்து விதைக்கப்படுறதான் பூமியில் வெட்டிச்சு வெளியே வரப்போகுது. அட்டாமிக் பாம்பை போட்டால் என்ன ஆகும்? பூமியில் அது வந்து விழுகிற மாத்திரத்தில் என்ன ஆகும்? பூமியை உடச்சி எழும்புற மாதிரி இவன் ஒரு வெப்பன். இவனை கொண்டு போய் மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க. 2 மாசத்துல பூமி வெட்டிச்சிருச்சு. ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறந்தன. யோசித்து பாருங்க, ஒரு கத்தருக்குள்ளாக பிள்ளையை வளர்க்கணும்னா இப்படி இருக்கணுங்க. அடுத்த பிள்ளைடைய வாழ்க்கை இப்படி அடையாளமா இருக்கணும். இன்னைக்கும் நோவாவுடைய கதையை எடுத்து பேசுறோம்னா அதற்குள்ளாக இவனுடைய ஆயுசு நாட்கள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது. கணக்கு போட்டு பார்க்கணும். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் பைபிள் எழுதியிருக்கு. நம்பர்னு பைபிள்ல ஒரு நம்பர் வருதுனாலே நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு பார்க்கணும். கணக்கு பார்த்தாதான் ரகசியம் உடையும். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் அந்த மெத்துசலாவுக்குள்ள இருக்கிறது. ஏன்? அவன் அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். இவனுக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சுட்டு போனார். இதுதான் ஒரு தகப்பனாயிருந்து பிள்ளைக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா வெறும் நாம் தேவனோடு இருக்கிறதில்ல, அடுத்து நம்ம பிள்ளைகள் ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் நாம் தேவனோடு சஞ்சரித்ததற்கான ஒரு அடையாளம். அதுதான் பேசும். இன்னைக்கு பாருங்க, இந்த 2 பேரும் இருக்கிறாங்க, அப்பாவும் பையனும் ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. இருக்கிறதுல கம்மி வருஷம் உயிர் வாழ்ந்தது யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பட்டியல்ல ஏனோக்கு சொல்லுவோம். ஏன்? அவர் சஞ்சரித்து காணப்படாமற் போயிட்டாரு. ஒரு அதிசயம். இருக்கிறதுல அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தது யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? மெத்துசலாவை சொல்லுவோம். ஏன் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தார்? அவனுடைய மரணத்தை கர்த்தர் இந்த தேசத்தின் இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பாக குறிச்சிருந்தாருன்னு அது ஒரு அடையாளம். அப்பாவும் பையனும் அடையாளமா இருக்கிறாங்க.
ஏன்? அப்பா தேவனோடு சஞ்சரிக்கிறவராக இருந்தார். பிள்ளைய அந்த வழியில் நடத்திட்டு போயிருந்தார். அவன் வாழ்கிறதே ஒரு அடையாளம். இனி அவன் வாயை திறந்து பேசினானா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் வாழ்கிறதே ஒரு கர்த்தருக்கு அடையாளம்னா அவன் வாயை திறந்து பேசினானா அந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு யோசித்து பாருங்க. இப்போ நோவா கர்த்தருக்குள்ள நடக்கிறாரு, லாமேக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறாரு, இவங்கெல்லாம் கர்த்தருக்குள்ள சந்ததியில் போறாங்கன்னா மெத்துசலா அவர்கள் மரித்தாலும் இவர் உயிரோட இருக்காரு. பையன் இறந்துட்டான், அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு? உயிரோட இருக்காரு. ஏன்? அடுத்து நோவா பேழைக்குள்ள போற வரைக்கும் நான் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு தகப்பனா இங்க என்ன இருக்கணும்? இங்க நான் இருக்கணும். யோசித்து பாருங்க. அந்த பட்டியல்லையே நோவா உயிரோட இருக்கும் பொழுது அவனுடைய மூதாதையர்கள் உயிரோட இருக்க ஒரே ஆளு மெத்துசலா தான். மெத்துசலாவோட அப்பாவும் இறந்துட்டாரு. மெத்துசலாவுக்கு பிறந்த யாரும் இறந்தாச்சு, பிள்ளையும் இறந்தாச்சு. அப்ப யார் தான் இருக்கா? அவங்க தாத்தா தான் இருக்காரு. எந்த ஒரு ஆலோசனைனாலும் யார்கிட்ட தான் போவாரு? தாத்தாட்ட தான் போவாரு. அவர் தான் ஆலோசனை. உத்தமத்திலே நோவா நடக்க ஒருவேளை மெத்துசலா காரணமாக இருந்திருக்கலாம். வேதத்தில் அப்படி குறிப்பிடப்படலை, ஆனால் இருக்கலாம். ஏன்னா முதிர் வயதில் இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். ஆலோசனை தர ஸ்தானத்தில் இருக்கிறது அவர் ஒருவர் தான். ஏன்னா அவங்க அப்பாவை கர்த்தரோடு நடக்கிறத இவன் பிறந்ததுலேருந்து பார்க்குறான். இவன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவங்க அப்பா கர்த்தரோடு இருக்கிறத இவன் பார்த்து வளர்ந்தவன். அதனால் கர்த்தரை பற்றி இவனுக்கு நல்லா தெரியும். அதனால் அவன் சந்ததி கர்த்தருக்குள்ளேயே நடந்துச்சு. அதனால் தேவனுடைய பார்வையில் உத்தமமாய்ப்பட்டது. அதனால் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, நாம் கர்த்தருக்குள்ளே நடந்து நம்முடைய சரீரத்தை இப்படி ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே நடத்துவோம்னா இந்த உலகம் ஒரு நாள் அழிய போகிறது. இதோ பரம பேழை திறக்க போகிறது. இதோ தேவன் மத்திய ஆகாயத்திலே பேழையாக வந்து நிற்க போகிறார். அவருக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் யாவரும் பரலோகத்துக்கு போவாங்க. இது எப்போ நடக்கும்? நாம ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகளையும் அந்த பாதையில் நடத்தும் பொழுது. காயினுடைய ஏனோக்காய் இருந்து வேறற்று போக செய்யக்கூடாது. சேத்தின் வழி ஏனோக்காய் இருந்து உலகத்துல எத்தனை சந்ததி வேறற்று போனாலும் இவன் சந்ததியோட வேறு என்னைக்கு அசையாதபடிக்கு அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. என்ன வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் சரி, இது என்ன பண்ணப்படாது? அசைக்கப்படாது. இது அழிவு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை நடத்துகிறவர்களாக இருக்கணும். இதுதான் கர்த்தருக்கென்று நம்மை ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்கிறது, அவருடைய சித்தத்தை செய்கிறது. சரீரத்தை நாடாமல் இருக்கிறதுக்கு பின்பாக இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கணும். ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த காயினுடைய வழியில வந்து ஏனோக்கு பாதுகாப்பா இருக்கணும், அரணிப்பா இருக்கணும், எண்ணத்தை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எண்ணத்துல உட்கார்ந்து இருந்தாரு, பட்டணத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஜீவனை காக்கிறவன் அதை என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். ஆனா ஏனோக்கோ தேவனோடு சஞ்சரித்து கொஞ்ச வருஷம் தான் பூமியில வாழ்ந்தாரு. ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா அவனுடைய சந்ததி இன்றைய நாள் வரைக்கும், நாம் அந்த சந்ததியில வந்தவர்கள் இன்றைய நாள் வரைக்கும் அவனுடைய ஜீவனை காத்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. நாமெல்லாம் யாரு? அந்த மெத்துசலாவினுடைய இந்த ஏனோக்குடைய வித்தா இருக்கிறோம். இன்றளவும் அவன் ஜீவன் நமக்குள்ளாக என்ன பண்ணப்பட்டிருக்கு? காக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை காயினுடைய சந்ததி, எத்தனை காயின் வழியில் வந்த ஏனோக்குடைய சந்ததி ஜீவனோடு இருக்கு? இல்லைங்க, அது வேறற்று போயிடுச்சு. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போயிட்டான். தன் ஜீவனை தேவனுக்கு விட்டு கொடுத்தான். 65 வயசு ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, போதும் வாழ்ந்தது வான்ட்டு. வேணாண்டவர் இந்த ஜீவனை விட்டு உதறி தள்ளிட்டு போனவனுடைய ஜீவன், அவனுடைய வித்து இன்னும் நமக்குள்ளாக காக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றும் அவன் ஜீவித்து கொண்டே இருக்கிறான். இன்றும் நமக்குள்ளாக இருந்தவன் பேசிக்கொண்டே இருக்கிறான். அவனுடைய அனுபவங்கள் இன்னும் ரத்தத்தின் ரத்தமாய் நமக்குள்ளாக ஊறி இருக்கிறது. அதனால்தான் நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமற் போனான். அவனுடைய சந்ததியாகிய நாம் இன்னும் தேவனுக்குள்ளாக வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தேவ புத்திரர்களாக இருக்கிறோம். ஆனால்
மனித எண்ணமும் மனித நோக்கமும் கழுதையை போல திரிகிற புத்தி இல்லாத ஒரு எண்ணத்தை தெரித்த ஒரு சந்ததி இப்பொழுது உலகத்தில் இல்லை. நம் ஜீவனை தேவனுக்கு அர்ப்பணிப்போமானால், ஒப்பு கொடுப்போமானால், இந்த ஏனோக்கை, இந்த சேத்தின் வழியில் வந்த ஏனோக்கை போல நடந்து கொள்வோமானால், இந்த 3 காரியங்களை சரிவர செய்வோமானால், இதோ கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நமக்கென்று ஒரு பரம தேசத்தை வைத்திருக்கிறார். அதுக்குள்ளே போகிறதுக்கு யாராலையும் வந்து தடுக்க முடியாது. பிசாசு வந்து கேள்வி கேட்க முடியாது. யாராலையும் தடுக்க முடியாது. இதை நாம் சரியாக செய்து நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்வோமானால், நம்மை ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுப்போமானால், அந்த பரலோக வாசலுக்குள்ளே நுழைகிறத தடுக்க முடியாதுங்க. பிசாசு வந்து பரலோகத்தில் நின்னாலும் தூதனை அனுப்பி கடிந்து கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ மோசேயினுடைய சரீரத்தை குறித்து தர்க்கம் பண்ணும் பொழுது தூதன் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இது மேலே அதிகாரம் செலுத்த உனக்கு என்ன இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை. ஏனென்றால் இவன் கர்த்தருக்குள் வாழ்ந்தவன், தன்னைத்தான் பலியாக ஒப்பு கொடுத்தவன், தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். இவனுடைய சரீரத்தை தொட கூட உனக்கு அதிகாரம் இல்லை. ஆவியத்தோட எப்படி அதிகாரம் தருவார் ஆண்டவர்? நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய சரீரத்தின் மீதும் நம்முடைய பிசாசுக்கு இருக்க அதிகாரம் ஒளிந்து போகும். கர்த்தர் அதிகாரத்தை பிடுங்கி போடுவார். சாத்தான் தர்க்கமே பண்ண முடியாது. ஒருவேளை நம்மளை பழுது வந்தாலும், யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாக நின்ற பொழுதும் கூட பிசாசினால உரிமை கொண்டாட முடியல. ஏன்னா அவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி. அவனுக்குள்ள குறை இருக்கு, அழுக்கு இருக்கு. நான் அவனை எடுத்திருக்காம. ஒரு காலத்தில் எனக்கு ஆசாரியன், தன்னை ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தவன், தன் சரீரத்தை துச்சமாக எண்ணினவன், தான் மரணத்திற்கு ஏதுவாய் போகும்பொழுது அதுக்கென்று ஒப்பு கொடுத்தவன். அதிலிருந்து நான் அவனை தப்பிச்சு வச்சிருக்கேன். அவன் அக்கினியிலிருந்து நான் பிரித்து எடுத்து வச்சிருக்கிறேன். அக்கினியில் அவன் அவிஞ்சு போகாமல் நான் காத்து வச்சிருக்கிறேன். அவன் சரீரத்து மேலே உனக்கு என்ன அதிகாரம்னு பிசாசை கடிந்து கொண்டார். நாமும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தை சரியாய் நடத்தி அதே நேரத்தில் தேவனோடு செஞ்சரித்து ஒரு ஜீவாதார பலியாக காணப்படுவோமானால் நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய சரீரம் பரிசுத்தமானால் சாத்தான இருக்க அதிகாரம் அதிலிருந்து பிடுங்கப்பட்டு போகும். கர்த்தர் நம்மை இன்னும் உருவாக்குவாராக. நாம் இன்னும் தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த காயின் வழியில் வந்த ஏனோக்கை போல அந்த உலகத்தின் வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய சாயலை தரித்து கொள்வோமானால், தேவனோடு சஞ்சரிப்போமானால் நாம் காணப்படாமற் போவோம். நமக்கு இருக்கிற சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பேர் இந்த பூமியிலே விளங்கும். அது எந்த நாளானாலும் நம்முடைய பேர் இந்த பூமியில உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க. நாம் மரித்து போனால் நம்முடைய பேரை நிலைநிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றளவும் நாம் மெத்துசலாவையும் ஏனோக்கியை குறித்து பேசுவோமானால் அந்த உண்மை உள்ள தேவன் இன்றும் இருக்கிறார். நம்மை குறித்தும் பேச அவர் வைப்பார். ஆனால் நாம் நம்முடைய ஜீவனை அவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். இந்த உலகத்தின் ஒத்த வேஷத்தை களைந்து போடுவோம். கர்த்தர் நம்மை அவருக்கென்று இன்னும் ஆயத்தப்படுத்தி, இன்னும் பரிசுத்தப்படுத்தி, இன்னும் நம்மை நிலைநிறுத்துவாராக.